ஹை ஆல், இன்னைக்கு எப்படி விண்டோஸ் 11ல் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ரெக்கார்டிங் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் மிஷினில் ஸ்னிப்பிங் டூல் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இந்த டூல் அவைலபிளாக இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த டூல் எல்லா விண்டோஸ் ஓஎஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் அவைலபிளாக இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த டூலை ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் மெனுவில் போய் அந்த டூல் ஸ்னிப்பிங் டூல்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டூலில் வந்து டிஸ்பிளேயில் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஷனில் நீங்கள் டைரெக்டாக கீபோர்டில் பிரிண்ட் ஸ்கிரீன் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த டூல் டைரெக்டாக ஓப்பன் ஆகிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த டூல் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு ஐக்கான், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நியூன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். வெதர் நீங்கள் ரெக்டாங்கிளாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமா, இல்லை ஓல் விண்டோவை நீங்கள் எடுக்கணுமா, இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் எடுக்கணுமா, இல்லை ஃப்ரீ ஃபார்ம், அதாவது நீங்கள் மவுஸ் வச்சுட்டு அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆப்ஷன் ஒன்லி ஃபார் ஸ்க்ரீன்ஷாட்டுங்க. இது வந்து வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு இது ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமை செட் பண்ணிக்கலாம். 3 செகண்ட்ஸ் டிலே பண்ணிக்கணுமா, 5 செகண்ட், 10 செகண்ட் சொல்லிவிட்டு நீங்கள் ஆப்ஷன் இதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு நியூன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது, ஒரு கிராஸ் சிம்பிள் மாதிரி வருது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ அப்படி ட்ராக் பண்ணும்போது எனக்கு அப்படியே நான் எந்த ஏரியாவை ட்ராக் பண்ணுறேனோ அந்த ஏரியா எனக்கு வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த டூல்லேயே கொடுத்துக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த டூலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் இதை நான் எடிட்டும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் ஹைலைட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஏரியாவை நான் ஹைலைட் பண்ணணும்னா ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதில் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுமா, இல்லை க்ராப் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டெக்ஸ்ட்டை. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடியோ ரெக்கார்டிங்க்கு, ஸோ வீடியோ ரெக்கார்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சேம் லைக் ஸ்க்ரீன்ஷாட் நான் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன்னா மேலே ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இதை சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன ஏரியா செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ண போகிறதுக்கப்புறம் அந்த டூலில் நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோவும் வந்துடும். ஸோ உங்களுக்கு பேசிக் லெவலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுக்கணும்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக வேறு எந்த டூலும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணியே உங்களோட ஸ்க்ரீனை ரெக்கார்டிங்கோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா இந்த டூலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.